போலீஸ், எஸ்ஐ மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், பொது தமிழ் கொஷின் பேங்க் அவைலபிளாக இருக்குது. கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண் மூலமாக நீங்கள் ஆர்டர் செஞ்சுக்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பயிற்சி எடுக்கக்கூடிய பகுதி தாவரங்கள் வாழும் உலகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து சயின்ஸ் கொஷினாக நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வினாவுக்கும் 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஃபைனலாக நான் சரியான ஆன்சரை டிக் பண்ணி காட்டுறேன். ஒரு 10 மினிட்ஸ் இந்த வீடியோ வரும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிகே லெவல் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீ ஆன்சரும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு. வாக்கியம் 1, ஆணிவேர் தொகுப்பு ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது. வாக்கியம் 2, அவரை, மா, வேம்பு ஆணிவேர் தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டுகளாகும். இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ டைம் போயிட்டுருக்கு, ட்ரை பண்ணுங்கள். சரியான ஆன்சர் என்னென்னா, ஆணிவேர் தொகுப்பு ஒருவித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது அப்படிங்கிற இந்த வார்த்தை தப்பு. அப்போ வாக்கியம் 1 தவறு, 2 சரி என்பது சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு. வாக்கியம் 1, சல்லிவேர் தொகுப்பு இருவித்தலை தாவரங்களில் காணப்படுகிறது. சல்லிவேர் தொகுப்பிற்கு எடுத்துக்காட்டு நெல், புல் மற்றும் மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் சரியான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இதெல்லாம் சரியான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன். அதாவது வாக்கியம் இங்கே பார்த்தீங்கன்னா சல்லிவேர் தொகுப்பு ஒருவித்தலை தாவரத்தில் தான் காணப்படும். ஆனால் இங்கே இருவித்தலை தாவரங்கள். அப்போ கொஷின்ஸ் ஈஸி தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், வேரின் பணிகளில் சரியானது என்ன? ஸோ இது உங்களுக்கு 3 ரோமன் லெட்டரில் கொடுத்துருக்கேன். அதாவது வேருடைய பணி என்ன? தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகிறது, மண்ணை இருக்க பற்றி கொள்ள உதவுகிறது. ரோமன் லெட்டர் 2 பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள நீரையும் கனிமச்சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு அனுப்புகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரோமன் லெட்டர் 3 கேரட் மற்றும் பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தன் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கிறது. ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே சரிதான். 1, 2, 3 எல்லாமே சரிதான். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3வது ரோமன் லெட்டர் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கேரட் மற்றும் பீட்ரூட் அப்படிங்கிற அந்த உணவு பகுதி தாவரத்தோடைய வேரில் சேமிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? கரும்பானது உணவினை எங்கு சேமிக்கிறது? நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா கரும்பு, அது எங்கே அந்த அந்த உணவை சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஷின். சரியான ஆன்சர் தண்டு. சரிங்களா? அடுத்த கொஷின். தண்டு அல்லது கிளைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி என்ன அப்படின்னு ஒரு கொஷின். சரியான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. 5வது வினாக்கு ஆப்ஷன் பி ஆப்ஷன், இலையடி பகுதி என்பது சரியான ஆன்சர். இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளை என்ன? இதுவும் ஈஸியான கொஷின் தான். இலைத்துளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி. ஆகாய தாமரை, அள்ளி, தாமரை ஆகியவற்றின் வாழிடம் என்ன? நிலத்தில் வாழுமா, நன்னீர்லையா, கடல் நீர்லையா, பாலைவனத்தில் வாழுமா? சரியான ஆன்சர் நன்னீர் தாவரங்கள் இவை அனைத்தும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். நீர் தாவரங்களில் வளர்ச்சி குன்றிய பகுதி என்ன? நீரில் வளரக்கூடிய தாவரங்களில் எது குன்றி காணப்படும், அதாவது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். சரியான ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்ஷன் டி வேர். பூமியின் மேற்பரப்பானது கடல் நீரினால் சூழப்பட்டுள்ள சதவீதம் என்ன? சரியான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி 71%. உலகில் உள்ள நிலவாழிடங்களின் சதவீதம் என்ன? ஆப்ஷன் பி 29%. 71, 29. சரிங்களா? 100% கவர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். பூமியில் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் எத்தனை சதவீதம் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷனா, பியா, சி அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன் 40%. 12வது வினா. வாக்கியம் 1, கடல் நீர் வாழிடத்திற்கு எடுத்துக்காட்டு கடல் பாசிகள், கடல் புற்கள். வாக்கியம் 2, நில வாழிடங்களின் வகைகள் 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் பி ஆப்ஷன். வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நில வாழிடங்களின் வகைகளில் சரியானது. கொஸ்டின் நம்பர் 13. ஆப்ஷன் அனைத்தும் சரி. மனிதனால் உருவாக்கப்பட்ட நில வாழிடங்களில் தவறானது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின். காடு, பண்ணை, மாநகரம், நகரம். காடு என்பது தவறு. சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ. நில வாழிடங்களில் தவறானது ரப்பர் மரம், தேக்கு மரம், கடல் பாசி, வேம்பு. ஸோ ஆன்சர் நல்லாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி கடல் பாசி என்பது கடலில் வாழக்கூடியது.
பாலைவனத்தின் ஆண்டின் சராசரி மழையளவு எத்தனை சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின். கொஷின் நம்பர் 16. சரியான ஆன்சர் 25, 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருக்கும். பூமியில் உள்ள பாலைவனங்களின் சதவீதம் எவ்வளோ? ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? சரியான ஆன்சர் வந்து 20%. பாலைவன தாவரங்களில் தவறானது என்ன? பாலைவன தாவரங்களில் தவறானது, அதாவது பாலைவனத்தில் இல்லாத ஒரு தாவரம். ஸோ சவானா அப்படின்னு ஒரு புல்வெளியை கொடுத்துருக்காங்க, அப்போ அது மட்டும் தான் தப்பு. சி ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். காடுகளின் வகைகளில் சரியானது என்ன? காடுகள் எடுத்துனா வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்லலாம். அனைத்தும் சரி என்பது சரியான பதில். காடுகளின் ஆண்டு சராசரி மழையளவு என்ன? கொஷின் நம்பர் 20. சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் 25 முதல் 200 சென்டிமீட்டர். மெலிந்த தண்டின் மாற்றூறு என்ன? கொஷின் நம்பர் 21. ஆப்ஷன் வேரா, பற்றுக்கம்பியா, மலரா, அனைத்தும் சரியா? ஆப்ஷன் பி பற்றுக்கம்பி என்பது சரியான ஆன்சர். சங்குப்பூ மற்றும் மல்லிகை எதற்கான எடுத்துக்காட்டு? பின்னுக்கொடியா, பாலைவன தாவரமா, இலை முட்களா, கூர்மையான முட்களா? சரியான ஆன்சர் என்ன 22க்கு ஆப்ஷன் பின்னுக்கொடிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ரயில் கற்றாழை என்பது என்ன? ரயில் கற்றாழை அப்படிங்கிறது என்ன? கொஸ்டின் நம்பர் 23. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் அகேவ். சரிங்களா? அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் எவற்றின் இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளன? கொஸ்டின் நம்பர் 24. கீழ்கண்ட 4 ஆப்ஷனில் எதனுடைய இலைகள் சிறு முட்களாக மாறியுள்ளது, முள்ளா மாறியுள்ளது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சப்பாத்தி கல்லி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 25. கீழ்கண்டவற்றுள் தண்டில் கூர்மையான முட்கள் காணப்படுகின்ற தாவரம் என்ன? கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆப்ஷன் போகம் வில்லியா, டி ஆப்ஷன். இப்போ போகன் வில்லியா அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்க்கணும். இந்த போகன் வில்லியா என்பது என்ன? சங்கு பூவா, காகித பூவா, சூரியகாந்தி பூவா, எதனுடைய இருச்சொற்பெயர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் வந்து காகித பூ என்பது சரியான ஆன்சர். நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் வளரக்கூடிய உயரம், அது எவ்வளோ உயரங்கள் படர்ந்து வளரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் 27க்கு 3 மீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும். அதே தாவரம் விக்டோரியா அமேசோனிகா தாவரத்தின் நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு எத்தனை, அதாவது டேஷ் கிலோகிராம் எடையோ அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டது? கிட்டத்தட்ட அது வந்து 45 கிலோ வெயிட்டை வந்து அது தாங்கும். மூடிய விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூடிய விதை தாவரம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 29. சரியான ஆன்சர் வந்து ஆஞ்சியோஸ்போம், ஆப்ஷன் ஏ. அதே போல திறந்த விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பி ஆப்ஷன் ஜிம்னோஸ்போம். கொஷின் நம்பர் 31. பொறுத்துக கீழ்கண்பவைகளில் சரியானதை தேர்ந்தெடு. பூக்கும் தாவரம், பூவா தாவரம், மூடிய விதை தாவரம், திறந்த விதை தாவரம், இதில் எது சரி அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணோம். பூக்கும் தாவரம் சூரியகாந்தி, பூவா தாவரம் ரிக்ஷியா, மூடிய விதை தாவரம் மா, திறந்த விதை தாவரம் சைக்கஸ். ஸோ எல்லாமே சரியாக மேட்ச் ஆகிருக்கு. ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். உலகில் மிக நீளமான நதி என்ன? உலகில் மிக நீளமான நதி என்ன அப்படின்னு ஒரு கொஷின். கண்டிப்பாக ஆன்சர் பி ஆப்ஷன் நைல். நைல் நதியின் நீளம் எவ்வளோ? ஸோ நைல் நதியோடைய அப்ராக்சிமேட் நீளம் 6650 கிலோமீட்டர். இந்தியாவில் மிக நீளமான நதி என்ன? இந்தியாவில் காணப்படக்கூடிய நீளமான நதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெரிய நதி கங்கை தான். கங்கை நதியின் நீளம் என்னன்னு ஒரு கொஷின். 35 கொஷின். கொஷின் நம்பர் 2525, அதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 25 கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 36. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வரக்கூடிய தேர்வில் இந்த கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஆன்சர் பி ஆப்ஷன் மாஸ்கல் மற்றும் லிவர்வோட்ஸ். அமேசான் மலைக்காடுகள் எங்கு அமைந்துள்ளது? அமேசான் மலைக்காடுகள் உலகத்தோடைய ஆக்சிஜன் தேவையை மிக அதிகப்படி பர்சன்டேஜ் வந்து அது பூர்த்தி செய்கிறது. அது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ளது. பி ஆப்ஷன். தார் பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? தார் பாலைவனம் அப்படின்னு எடுத்துட்டாவே அது நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குது. உலக வாழிட நாள் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் அடிக்கடி பரீட்சையில் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் 39க்கு அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை, சி ஆப்ஷன் என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 40. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஷின் தான்.
ஆன்சர் வந்து மூங்கில். ஓகேங்களா? இப்போ நம்ம 40 கொஷின்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கோம். இது போன்ற தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வெற்றிக்கான புத்தகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நான் வந்து 3 புக்கு கொடுக்குறேன். அதாவது 4 நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் 3 தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சயின்ஸ் 1, தமிழ், சோசியல் சயின்ஸ் நான் 2 வால்யூமாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனுடைய ப்ரைஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். புக்கு வேணுங்கிறவங்க கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கீழே தெரியக்கூடிய எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா புக்கு அதிகபட்சம் 2 or 3 டேஸில் கைக்கு வந்துடும். நீங்கள் புக்கு வாங்கக்குள்ளே பைசா கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 10,000 வினாக்கள், பொது தமிழில் 8,500 வினாக்கள், அதே போல் சோசியல் சயின்ஸில் வால்யூம் 1ல் 5,600 வினாக்கள், வால்யூம் 2ல் வந்து 5,400 வினாக்கள். கிட்டத்தட்ட 30,000 வினாக்கள் அடங்கிய இந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக மாற்றும். வாங்கி பயிற்சி எடுங்க. லைன் பை லைன் எடுக்கப்பட்ட வினாக்கள். நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் தமிழ் புக்கு, சோசியல் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா சயின்ஸ் புக்கு புது எடிஷன் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ.